பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. அநேக காரியங்களை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனாலும் சோர்ந்து போயிடுறீங்க. நல்லா ஜெபிக்கணும், நல்ல ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் சோர்ந்து போயிடுறீங்க. அநேக காரியங்கள் பர்சனலாக ஒர்க்லேயும் படிப்புலையும் நிறைய காரியங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்க, ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போய் எந்த ஒரு காரியங்களும் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன்னு நினைத்து நீங்கள் கவலையோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives strength to the weary and increases the power of the weak. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது இயேசு நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அநேக நாட்கள் நம்ம சோர்ந்து போகின்ற பொழுது நம்ம ஒரு பலனற்று போன ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படுவோம். நமக்குள்ள ஒரு பலனே இல்லாதது போல இருக்கும். அப்போ அதனாலதான் நம்மளால எந்த ஒரு காரியங்களும் நம்மளால செய்ய முடியல. அப்ப அந்த சோர்ந்து போன அந்த சமயத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பாவுடைய பிரசன்னத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஒரு புதிய பலன் உண்டாகும். நம்ம ஜெபிக்கின்ற பொழுது, ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய பலனை நம்மளுக்கு தருவார். அப்போ நம்ம ஜெபிக்கின்ற பொழுதும் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுதும் ஒரு புதிய பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நமக்கு அந்த பலனை தருகிறார். ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. ஏசப்பா, நான் இவ்வளோ பிளான்லாம் நான் பண்றேன், ஆனா என்னால எதையுமே அதை செய்ய முடியல, நான் சோர்ந்து போயிடுறேன், என்னால அது முடியாதுன்னு நினைத்து நான் சோர்ந்து போயிடுறேன், நீங்க எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க. இயேசு உங்களுக்கு பலன் தருவார். என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க பிளான் பண்ணீங்களோ, எப்படி படிக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஊழியத்துல என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்க பிளான் பண்றீங்களோ, ஏசப்பா கிட்ட கேட்டு அந்த எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு ஏசப்பாவே உங்களுக்கு பலன் தருவார். அப்போ நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை, நீங்க அதை குறித்து பயப்படவும் அவசியம் இல்லை. ஐயோ என்னால இதை செய்ய முடியலையே, ஐயோ என்னால இதை செய்ய முடியாம போயிருமோன்னு நினைச்சா நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை. காரணம், இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற இயேசு உங்களோட கூட இருக்கிறார். இயேசு உங்களோட கூட இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்ய அவரே உங்களுக்கு பலன் தருவார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை கொடுத்து நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வைக்கிற ஒரு கிருபை நம்மளுக்கு தந்து நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனாக நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த நாள்ல நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு பலன் தருவார், கிருபை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க, எல்லா சோர்வுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இசப்பா, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசு எங்களுக்கு உதவி செய்வார். எங்களால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர், நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இசப்பா ஒரு பலனை கொடுங்க. பிள்ளைங்களை ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீங்க பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறாங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இனி நீங்க எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஏசப்போடைய பிரசன்னத்திலே எப்பவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் அவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் உங்களை கொண்டு பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களால செய்ய முடியலன்னு நினைச்சு இனி நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை செய்ய வைப்பார். இயேசு உங்களுக்கு கிருபை தருவார். நீங்க நல்லா படிப்பீங்க, நல்ல பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க, நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல உயர்ந்த பொசிஷன்ல ஏசப்பா ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a wonderful day.